ஹல்லேலூயா. ஒன் டைம் வந்திருக்காங்க மெசேஜ் கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை மணிக்கு நிப்பாட்டுவாங்கன்னு தெரியலையே. நமக்கு பசிக்கு இவ்வளோ நேரம் நம்ம என்ன செஞ்சோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை எடுத்து வாசிங்கள் ஊழியர்கள் மூலமாக எங்களை அநேக இடத்துல கர்த்தர் பயன்படுத்துகிறார். எங்களை இந்த நாளில் அன்போடு அழைத்த ஐயாவுக்கு நன்றி சொல்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் அதிசயமானங்களை செய்கிறவர், ஆச்சரியமானங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போனோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் பிரசங்கம் பண்ணி வந்திருக்கேன். நான் நேற்று தேவனுடைய சமூகத்தில் அவங்க எனக்கு புதன்கிழமை சொன்னாங்க, நான் இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வந்து செய்தி கொடுக்குறாங்க. நான் அவங்க ஆண்டவரே எனக்கு என்ன தெரியல, என்ன செய்தி இல்லைன்னு சொன்னேன். எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. ஆனால் அந்த வார்த்தை எல்லாருமே பிரசங்கம் பண்ணி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. எனக்கு தேவையே இல்லை. நான் என்ன செய்யணும்னா, இப்போ வந்து அந்த வசனத்தை மட்டும் போட் பண்ணிக்கணும். முதல்ல அந்த அக்காவில் அந்த பாட்டு படிச்சதுல இருந்து அம்மா, அக்கா, அண்ணாச்சி அவங்க எல்லாம் நாங்கள் இன்னும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பாயிண்டாக ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. நான் எப்படி தான் பாயிண்ட் எடுத்து பேசுகிறேன், எனக்கு பாயிண்டே கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட கர்த்தர் இன்னைக்கு உங்களை பலப்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, ஹல்லேலூயா, புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் நடந்தாலும் சொல்ல போறாங்க. என்ன நடந்தாலும் ஹல்லேலூயா. இந்த நாள்ல வந்துடணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படிக்கா இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நான் சொல்லுவாங்க, இந்த மாசத்துக்கு கடைசியில என்ன செய்யும், கையில் 5 நிமிஷம் இருக்காது. அதே மாதிரி இந்த வருடத்தின் லாஸ்ட்ல என்ன செய்ய முடியும், இந்த பலன் எல்லாம் போயிடும். ஆண்டவரே
நான் பிறந்ததுலேருந்து இவ்வளோ நாள் பாட்டா கஷ்டம் ஆண்டவரே, எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இந்த வருடத்தில் லாஸ்ட்டில் வந்திருக்கேன், திறங்கி வந்திருக்கிறேன். அடுத்த வருஷத்துல நான் போய் குதிக்க போறேன். அல்லேலூயா. அடுத்த வருஷத்துக்கு நான் போகிறதுக்கு எனக்கு பலன் இல்லையே ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நான் அந்த உபவாசங்கள் கடைசி மாசத்துல நான் வந்திருக்கிறேன். இந்த 21ஆம் தேதி, இந்த வருடத்தின் கடைசி 21ஆம் தேதியில வந்திருக்கிறேன். நான் என்ன செய்ய ஆண்டவரே, எனக்கு ஒரு பலனை தாரும் என்று ஏங்கி தவித்து அங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் புதிய பலனை, புது பலனை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். புது பலன். அது எப்படி இருக்குன்னா கழுகுகளை போல, ஹல்லேலூயா, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்களாம். ஹல்லேலூயா. அம்மா அந்த பேசுறாங்க முடிச்சாங்க. கழுகுகளை போல. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் நம்ம சோர்ந்து போயிருந்தோம், மனம் கலங்கி போயிருந்தோம், மனம் தவித்து போயிருந்தோம். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? இந்த புதிய வருடத்துக்குள்ள போறேனே, என் வாழ்க்கை இப்படியே இருக்குது, என் சூழ்நிலை இப்படியே இருக்குது, ஒன்றுமே மாறவில்லையே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார் புது பலன். ஹல்லேலூயா. புது ஆசீர்வாதம், புது நன்மைகள், புதிய கிருபைகள், புதிய வல்லமைகள், புதிய வரங்களை கொண்டு உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மீதும் ஒரு புது வல்லமை, புது மகிமை, புதிய பிரசன்னம் இறங்குகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் புது பலனை தரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இயேசுவை பற்றி தெரியும், அப்படிதானே? நான் வந்து என் பேர் நாகராஜ், சரியா? நான் வந்து பூர்வீக ஹிந்து ஃபேமிலி கிடையாது. என் பேர் நாகராஜ். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஒரு இடத்துல தண்ணி அடிச்சுட்டு விழுந்து கிடந்த என்ன கர்த்தர் கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக சாட்சி அனுப்பியிருக்கிறார். உங்கள் சகோதரன் தான் நான். ஹல்லேலூயா. அவங்கள பார்த்தேன், அனைத்து முகங்களும் என் சகோதர சகோதரிகள். ஹல்லேலூயா. என் இனத்தார்கள். நீங்கள் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட இந்த நம்ம 1 சாமுவேல் இந்த பலனை நம்ம வந்து எப்படி, பலனை வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து எப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நாள் பலன் கிடைக்கிறது கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் அந்த பலனை நம்ம இழந்து போயிடும். அநேகர் என்ன செய்யணும், அந்த ஓடும் பொழுது அந்த இழப்படைந்திருந்தோம். சில காரியங்கள் சோர்ந்து போயிருந்தோம். இந்த ஏசியா 40ஆம் அதிகாரத்தில் நீங்க 29வது வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிங்க. இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அதுக்கடுத்த வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் அதுக்கு முந்தின வசனம் 29. சோர்ந்து போவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை. ஹல்லேலூயா. சோர்ந்து போனவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சத்துவத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சோர்ந்து போய் வந்திருக்கோம், ஆண்டவரே என்னால இதெல்லாம் இதுக்கு மேல என்னால முடியல சாமி, எவ்வளவோ நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம், எவ்வளவோ வேண்டிட்டோம், எவ்வளவோ நாங்கள் கர்த்தாவே இருந்துட்டோம், இந்த சோர்வு தான் வருது ஆண்டவரே. ஆனால் எங்களை பலப்படுத்துகிற தேவன், உங்களை பலப்படுத்துகிற தேவன் உங்கள் மத்தியிலே, உங்கள் அருகிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துவார். இந்த 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர்கள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவரை கையெழுத வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா. இந்த தாவீது வேற யாரும் இல்லை, நம்ம தான். சரியா? நம்ம என்ன செய்யணும், நம்மளை சுற்றி சூழ்நிலை அந்த தாவீது என்கிறவன் எப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தினால அவங்க வந்து இஸ்ரேல் தேசத்துல தாவீது இருந்தாங்க. இப்ப நம்ம இருக்கோம்ல, இப்ப இருக்கிற மாதிரி இருக்கிறாப்ல. அவங்க நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லிட்டாரு, நம்மளை ஆசாரிகளாகவும் ராஜாக்களாகவும் நம்மளுக்கு தேடி வந்து நம்மளை ரட்சித்து நம்மளை வழி நடத்தினார். அந்த ராஜாவுக்கு ஒரு பாடு வந்துச்சு, உபத்திரம் வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா, சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர் நிமித்தம் அவன் கூட இருக்கிறவங்களே அந்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா கல்லெறியதுக்கு ரெடியா இருக்காங்க. ஹல்லேலூயா. எல்லாராலும் பகைக்கப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாராலும் பரிகரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில அந்த தாவீது ராஜா இருக்கான். என்னை போல, ஹல்லேலூயா, நம்மை போல எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை. எதற்கு அந்த நிலைமை வந்தது என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்ற அந்த வசனத்துல கர்த்தர் வேலைதான். அதுக்கு 6ஆம் வசனம் வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 4ஆம் வசனம். அப்பொழுது தாவீதும் அவரோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களின் பலம் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஹல்லேலூயா. தங்கள் பலம் இல்லாமல் போக மட்டும், ஆண்டவரே இதுக்கு மேல என்னால முடியாது சுவாமி, இதுக்கு மேல என்னால எப்படி நான் வாழ முடியும், என்னோட விசுவாசம் குறைஞ்சிட்டே இருக்குது, என்னோட பலம் குறைந்து கொண்டே இருக்கிறது, இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை, இந்த காரியங்கள், இந்த சூழ்நிலை நான் எதனால நடந்தது
இது வந்து மெயின். இதுக்கு நான் பேக்ரவுண்ட் கற்றுக்கிறது சொல்றேன். அது வந்து நீங்க வந்து 1 சாமுவேல் 17:4 வாசிங்க. காத் ஊரானாகிய கோலியாத் என்று ஒரு மனுஷன் இருந்தான். அந்த கோலியாத் வேற யாரும் கிடையாது, நம்மளுக்கு விரோதமான பாவங்கள். அல்லேலூயா. நம்ம வந்து இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்க வந்திருக்கிறோம்? தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கோம். இந்த சமூகத்துல நம்மளுக்கு வந்த உடனே நம்மளுக்கு விரோதமான பாவங்கள் எப்படி இருக்கும்? நம்ம முப்பிதாக்கள் செய்த பாவம், அக்கிரமம், நம்ம ஜென்ம சுபாவம், நம்ம எல்லாம் எங்க வந்து நிக்குது? அதுக்கு அடுத்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா நீங்க 1 சாமுவேல் 17:8 வாசிங்க. அதன் நடுவில் நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தர் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவரை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. என்ன இது நான் விளக்கம் சொல்றேன். எப்படின்னா நம்ம வந்து பாவத்திலிருந்து எப்படி இயேசு கிறிஸ்துவை இருளிலிருந்து ஏற்றுக்கொண்டோம். இப்போ அந்த ஏற்றுக்கொண்ட உடனே நம்மளுக்கு ஒரு உற்சாகம் வந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி விட முடியாத கெட்ட பழக்கம். இந்த கோலியாத் யார் அப்படின்னா முன்னாடி இருந்த கெட்ட பழக்கங்கள், முன்னாடி இருந்த கோபங்கள், முன்னாடி இருந்த எரிச்சல்கள், முன்னாடி இருந்த பகைகள், முன்னாடி இருந்த சுபாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு நம்ம வந்திருக்கோம். கோலியாத் வந்து நிக்கிறான். பழைய சுபாவம் எங்க வந்து நிற்கும்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோட எங்க வந்து நிற்கும்? அல்லேலூயா. சொல்லுங்க, பேசுங்க. நான் பேச மாட்டேன். அல்லேலூயா. எங்க வந்து நிற்கும்? நம்ம முன்னாடி வந்து நிற்கும். என் மவளை நீ அங்க போயிட்டியா, எங்க போயிட்டியா, அங்க போயிட்டியா? கோலியாத் மாதிரி ஆளுங்க வந்து நிற்பாங்க. நம்ம பக்கத்துல யாரும் வேற யாரும் கிடையாது, நம்ம அண்ணன் தான் நிற்பான். அல்லேலூயா. நம்ம அப்பா தான் நிற்பாங்க, நம்ம சொந்தக்காரங்க தான் நிற்பாங்க. சுத்தி இருக்கிற அத்தனை பேர் தான் கோலியாத் மாதிரி எப்படி நிற்பாங்க? நம்மளுக்கு முன்பாக ஜெயகாண்டிக்கா. அவனை நம்ம பார்த்தா நம்மளுக்கு செத்தா மாப்பிள்ள ஏத்தாலும் வந்து நிக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனை, நம்மளை சுத்தி இவ்வளவு சூழ்நிலை. அன்றைய நமக்கு எவ்வளவு தூரம் அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்மளை வந்து அவன் அப்படியே இழுத்து பார்த்தோம். எவ்வளவு அதை அவங்க வந்து பெலிஸ்தரை அடிமைப்படுத்த, பெலிஸ்தர் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்த வந்த அந்த யூதர். அவன் என்ன சொல்றாருன்னா, ஒண்டி வாங்க, எல்லாருடையும் சண்டை வேண்டாம். யாரு? நீ மட்டும், நீ தானே வந்த இயேசு கிறிஸ்துவ, நீனும் நானும், பிசாசும் நான், நீங்க வா, 2 பேரும் போய் சண்டை போடுவோம். நீ ஜெயிச்சேன்னா நான் உன்ட்ட அடிமையா இருப்பேன், நான் ஜெயிச்சேன்னா நீ என்கிட்ட அடிமையா இருப்பேன். அல்லேலூயா. பிசாசு சொல்றான், உன்கிட்ட இருக்க அந்த சுபா இருக்குல்ல, அந்த சுபாவத்தை நீ ஜெயிச்சின்னா நான் உனக்கு அடிமையா இருக்கேன். நீ அந்த சுபாவத்தை ஜெயிக்கல அப்படின்னா, அந்த கோபத்தை ஜெயிக்கல அப்படின்னா, அந்த வெறுப்பை ஜெயிக்கல அப்படின்னா, அந்த கசப்பை ஜெயிக்கல அப்படின்னா, அந்த பாவத்தை நீ ஜெயிக்கல அப்படின்னா, அந்த ஜென்ம சுபாவங்களை நீ ஜெயிக்கல அப்படின்னா யாருக்கு அடிமையா இருக்கும்? யாருக்கு அடிமையா இருக்கும்? பிசாசுக்கு அடிமையா இருக்கும். அல்லேலூயா. நம்ம அந்த சுபாவத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த பெலிஸ்தனை கர்த்தர் எப்படி பண்ணாரு? தாவீது மூலமா. நம்ம யாரு? தாவீது. கல்ல கொண்டு ஒரே கல்ல அடிச்சு அந்த தாவீதை வந்து கொலையாத அந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மூடிப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவை சுத்தி இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் கர்த்தர் எடுத்து போட்டார். அல்லேலூயா. நம்மளை விடுவித்தார். அல்லேலூயா. நம்மளை அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுவித்து இவ்வளவு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் எல்லா எதிர்ப்புகளிலும் மத்தியில் இருக்கிறவர்கள் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு அவருடைய சமூகத்துல. அந்த கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த தேசத்தை அவங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு, நம்ம ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எதெல்லாம் தடையா இருக்குது? யார் தடையா இருக்கா? கோலியாத். கோலியாத் யாரு? யாரு? ஜென்ம சுபாவம், கோபம், எரிச்சல், பொறாமை, கண்கள், கசப்பு. நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு நினைக்கிறது என்னது? பிசாசு சொல்றான். சரியா? அவன் எங்க இருப்பா? நீ ஆசீர்வதிக்க முடியாத படிக்கு. நம்மலாம் வந்து ஆசீர்வதிங்கலாம் வந்து நாம ஹிந்து ஃபேமிலி. நீங்க கர்த்தர் ஆசீர்வதிச்சார். என்ன ஆசீர்வதிச்சார் அப்படின்னா அதெல்லாம் ஜெயிச்சதுனால. ஹல்லேலூயா. நீங்கள் நம்மளும் ஜெயிக்கிறதுக்காக தான் வச்சிருக்கிறாரு. அந்த கோலியாத்தை யார் கொன்னா? கர்த்தர். கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன், கர்த்தருடைய பலத்தினால வருகிறேன். கர்த்தருடைய பலம் கொடுக்கும் போது கர்த்தர் செய்யறாரு, சாகடிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜென்ம சுபாவத்தை ஃபுல்லா, நம்மளுடைய வேண்டாத வெறுப்புகளை ஃபுல்லா கர்த்தர் சாகடிக்கிறார். அந்த காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு தருவார். அதுக்கப்புறம் இந்த காரியங்கள் நம்மளுக்கு நடந்துட்டு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த பாவத்தை ஜெயிச்சு நீங்க வந்துட்டீங்க. இந்த தாவீது ஏன் அழுதான்னா, இதுக்கு அடுத்து நீங்க வசனம் வாசிக்கும் போது 27ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 27:4.
தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோடு கூட அவன் 2 மனைவிகளாகிய எப்ராயிம் ஊரானாகிய அகினோவாமும் நாபாலின் மனைவியாய் இருந்த கர்மேல் ஊரானாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகீசிடத்தில் தங்கியிருந்தார்கள். தாவீது ஆகீசை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும். உம்முடைய அடியான் உங்களோட கூட ராஜகாரி பட்டணத்திலே வாசமாய் இருப்பானேன் என்றார். அவனுக்கு சிற்கில கை கொடுத்தான்னு சொல்லியிருக்கோம் சரியா. இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அவங்களுக்கு புரியும், இந்த வசனத்தை புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் சரியா. இப்போ அந்த கோலியாத்து நான் தான் முதல்ல வாசிக்க சொன்னேன். கோலியாத்து எந்த ஊராரன், எந்த ஊருக்காரன்? காத்து ஊருக்காரன். இப்போ யாரு ஆகிஸ் யாருக்காரன், எந்த ஊருக்காரன்? ஆகிஸ் எந்த ஊருக்காரன்? முதல்ல அந்த சுபாவத்தை நீங்க ஜெயிச்சீங்கன்னா யார் கடிமையா இருக்கணும்? சுபாவத்தை நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க அவன் உங்களுக்கு அடிமை. பாவத்தை நீங்க ஜெயிச்சீங்கன்னா, கோபத்தை நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு யார் அடிமை? யாருடைய நாமத்தினால? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க பாவத்தை ஜெயிச்சீங்கன்னா நீங்க அவன் உங்களுக்கு அடிமையா இருப்பான். நீங்க அவன் உங்களுக்கு ஜெயிச்சிட்டான் அப்படின்னா நீங்க அடிமை இருப்பான். அந்த 2வது காரியம் என்ன காரியம்னா, காத்து ஊரான 2வது அதே சுபாவம் மறுபடியும் வருது. எத்தனை பேருக்கு ஏற்றுக்குறீங்க? ஐயா நான் முதல்ல வச்சேன்யா, முதல்ல வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எல்லா சுபாவத்தையும் விட்டு வந்துட்டேன். ஆனால் என்ன செய்ய மறுபடியும் வருது, மறுபடியும் அதே கோபம் வருது, மறுபடியும் அதே இழப்பு வருது, அதே விபச்சாரம் வருது, அதே வேசித்தனம் வருது, அதே கோபம் வருது, அதே பொறாமை வருது, அதே எரிச்சல் வருது. எத்தனை பேர்? ஹல்லேலூயா. மறுபடி எனக்கு தொந்தரவு, மறுபடி அதே சோதனை, அதே எரிச்சல், அதே கோபம், அதே விட முடியாத பாவம், கெட்ட பழக்க வழக்கங்கள், அதே கர்த்தர் சுபாவங்கள், அதே எரிச்சலா இருக்கிறேனே என்று சொல்லுகிற எத்தனை பேர்? அதுல இருந்து கர்த்தர் நீங்க புது பலனை கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுலதான் வந்து விட்டான், எல்லா வார்த்தை எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆண்டவரே என்னால இருந்து பண்ண முடியாது. அவன் கர்த்தர் நீங்க வந்து சாமுவேல் நீங்க 1:5-17-4-17-9 வாசிங்க. கர்த்தர் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் 17:9 அவன் என்னுடைய யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் அவன் கையில் நம்ம கையில் 2வது ஒப்பு கொடுக்கிறார். புதிய கிருபைகளினாலே, புதிய வரங்களினாலே, புதிய பலத்தினாலே நம்ம அவனை மறுபடியும் ஜெபிக்க சோர்ந்து போனவர்களுக்கு புது பலன், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். என்னோட சாட்சி நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு நல்ல புரியும் வசனம். எப்படி அப்படின்னா, நான் ஒரு கம்பெனி எண்ணெய் கம்பெனி வச்சிருக்கேன். என் கம்பெனி இந்த ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் பாதி இடம் என் கம்பெனி உள்ளே இருக்கும், அதுக்கப்புறம் வறண்டா மாதிரி வெளியில் இருக்கும். அந்த வறண்டா மாதிரி வெளியில் இருக்கிற இடத்துல ஏற்ற வீட்டில் எத்தனை ஓனர் இருப்பாங்க, வீட்டுமா அவங்க ஹில்ஸ் ஃபுல்லாக தீவிரவாதி. நான் ஏசப்பா பட்டம் போடுவேன், எல்லாம் செய்வேன். அதனால் அந்த வீட்டில் எல்லாமே ரெண்டாம் கண்டம் தான் இருப்பாங்க. ஆனால் கற்றுக்கிறதுனால அவங்க வந்து எப்போதும் வந்து அந்த முன்னாடி இருக்கிற இடத்துல வந்து நான் காலையில் 8 மணிக்கு போய் ஓப்பன் பண்ணுவேன். அவங்க அதுக்கு முன்னக்கூட்டியில் வந்து ஆட்டுக்குட்டியில் கட்டி விட்டுருப்பாங்க சரியா. நான் வந்து 8 மணிக்கு போனோம்னா அவங்க அவுத்து விட்டுருவாங்க. அந்த அவுத்து விட்டாலும் போயிடும். திருப்பி 6 மணிக்கு நான் கம்பெனி கூட்டும்போது முன்னாடி போட்டிருப்பாங்க. அந்த முன்னாடி போட்டால் முதல்ல 2 குட்டி கொண்டு வந்து வச்சாங்க. அது கர்த்தர் நம்ம வசனத்தை கேட்டு 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 அது பெருகிட்டு அது 10-15 குட்டி போட்டு 10-15 குட்டி போட்டோன்னா என்ன ஆகுனா, நான் டெய்லி காலையில் 8 மணிக்கு போனால் அந்த ஓனர்லாம் தூங்கிட்டு இவனுக்கு 8:30 தான் திறப்பாங்க. நம்ம போகும்போது என்ன அவ்வளோ சாமியாக இருக்கும். எனக்குன்னா கொடுமையாக இருக்கும். என்ன அப்படின்னா பழசெல்லாம் என்ன வரும், திருப்பி வரும். பழைய போகணும் அங்கே போட்டு தள்ள விடுவேன். என்ன செய்ய இந்த கத்தாவே இவை கரைச்சியும் சாமி அது மாதிரி நம்ம அவ்வளோ கோபமாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் அவங்க எப்படி இருக்கும் காரியங்கள். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆவேன். நம்மளுக்கு இவ்வளோ கோபம் பண்ணி இப்படி பாடப்படுத்துகிறவங்கள நம்ம வாடகை கொடுத்துருக்கோம் சரியா. நம்ம அவங்க சண்டை போடுறதுக்கு எல்லா காரியமும் நமக்கு இருக்குது. ஆனால் நான் என்ன அந்த தெரியல என்ன செய்ய தெரியல எப்படி செய்ய தெரியல அப்படின்னு அவன்கிட்ட 2 வாட்டி சொல்லி பார்த்தேன். அவங்க அம்மாட்ட சொல்லி பார்த்தேன். அவன்கிட்டலாம் கொஞ்சம் பேச முடியாதுப்பா, நீ என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, அது எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டாங்க. நான் அவர்கிட்டே லேசாக சொன்னேன், நீ சீக்கிரம் வாங்க, 8 மணிக்கு நான் வந்துடுவேன். நீ 7 மணிக்கு வந்து அவங்க விட்டீங்கன்னா நான் வந்து வந்துடுவேன். இப்படி சாயந்தரம் கூட நீங்கள் சீக்கிரம் வந்து கட்டிடுவோம், நான் வெளியில் வரணும், நான் வெளியில் போய் போயிடுவேன் அப்படின்னு. அவர் ஆசிரமாக தெரியல. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்கல. ஆனால் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா பயங்கர டென்ஷன். ஹல்லேலூயா. பயங்கர கோபம், அவன் மேலே கசப்பான். பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கசப்பாகும்.
இதுதான் என்ன செய்யுது, பழைய பாவங்கள் ரெண்டாவது. நமக்கு சமாதானமே இருக்காது, அந்த கம்பெனிக்கு போகவே. நம்மளுக்கு ஒரு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அதை எடுத்துக்கொள்வதற்கு பிசாசு பயங்கரமாக போராடும். இருக்குது இந்த கம்பெனி விட்டுட்டு நான் வேறு ஏதாவது கம்பெனி வேறு இடத்துல போய் பார்த்துக்கலாம். கர்த்தர் கொடுத்த கம்பெனி கல்வியா, நான் ஒரு வேலைக்கு அந்த கம்பெனியில் போய் சேர்ந்தேன். அந்த கம்பெனி எனக்கு சொந்தமாக கொடுத்துட்டாரு. கல்வியா கல்வியா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கிறதுக்கு எப்படிலாம் போராட முடியுமா? நம்மளுக்கு கோபம் வந்து நம்ம ஏசிட்டா முடிஞ்சு செய்யணும். ஆனால் அந்த வரையை காப்பாற்றணும், அந்த வரையை காப்பாற்றிட்டு போவேன். கம்பெனிக்கு போகும்போது சாணியா கிழமை எங்களுக்கு கட்டுவோம். ஆண்டவரை அவன் வந்து எடுத்து போட மாட்டேங்கான். அவன் கிளீன் நம்ம இடம் அது வாடா, அந்த இடத்துக்கு நான் தான் கொடுக்கேன். அவன் எடுத்து போட மாட்டேங்கான். 2 குட்டி கூட சரி ஐயோ பாவம்னு விட்டா நம்மள்ட்ட வந்து இப்போ ஏழை போட்டு அவன் போய் வீட்டு போனோட பையன் அவன்கிட்ட சண்டை போட்டால் நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும். நான் என்ன ஆண்டவரை காப்பாற்றுங்க பண்ணால் யோகத்தில் உட்காருங்க. என்ன பண்ணுங்க எனக்கு தெரியல சுவாமி, எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி. இதை இந்த போராட்டம் இல்லை, இந்த பழைய போகத்தில் இது போக இன்னும் அநேக காரியங்கள், ஏன்னா பாவ எண்ணங்கள், பாவ சிந்தனைகள் இன்னும் என்கிட்ட மேற்கொண்டுட்டே இருக்குது சுவாமி. அதை என்னால் ஜெயிக்க முடியல. நான் என்ன செய்ய? இது உங்களுக்கு கற்றுக்கிட்ட உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதில் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு எப்படி நான் செய்ய, என்னை எப்படி ஜெயிக்க? இன்னும் நான் 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு கிறிஸ்தவனாக இருக்கிறேன். இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த சிறிய காரியங்கள் என்னால் விட முடியலையே. நீங்கள் எனக்கு விட உதவி செய்யுங்க, நீங்கள் எனக்கு விட உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜோமிட்டு இருந்தேன். அப்போ கர்த்தர் சொன்னார், விட உதவி செய்யுங்க சொல்லி ஜோம் பண்ணாத, அதை மேற்கொள்ள பலன் தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா. அதை மேற்கொள்ள உனக்கு பலன் வேண்டும் என்று ஜெபம் பண்ணார். அப்பதான் யோசிச்சேன், இது எப்படி ஜெபம் பண்ணாரு அப்படின்னு. நான் எனக்கு சொல்ல அப்படின்னேன். அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, அதாவது வந்து பெருமைக்கு எதிர்த்து நிற்கும். அதாவது இந்த நீங்க வசனம் வாசிக்கணும். எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க. நீங்கள் ரத்தம் சிந்தும் அளவுக்கும் எதிர்த்து நிற்கவில்லை. ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்கவில்லைன்னா என்னங்க? பாவத்துக்கு விரோதமா எதிர்த்து நிற்கணும். நான் கர்த்தர்ட்ட கேட்டேன், இது இந்த வசனத்தை இந்த கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர்ட்ட கேட்டேன், பாவத்துக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறதுனா என்ன? கொஞ்சம் கேட்போம். அவருக்கு பரிசு கொடுத்தாரு. யாருக்கா தெரியுமா? நான் கர்த்தர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன செய்யாது? பெருமைக்கு விரோதமானது இருந்தது. இதோட பெருமைக்கு விரோதமா இருக்கிறது. நமக்கு இப்போ பெருமை வருது, நம்ம பெருமைக்கு விரோதமா எதிர்த்து நிற்கணும், என்ன செய்யணும்? கர்த்தர்ட்ட கேட்டேன். அவர் சொன்னார், அன்பு, ஹல்லேலூயா, தாழ்மை, மனத்தாழ்மை வேண்டும் என்று ஜெபம். கர்த்தருக்கு அதுதான் பெருமைக்கு விரோதமாக என்ன செய்யணும்? மனத்தாழ்மை வேணாண்டவர். இந்த பெருமைக்கு விரோதமாக நான் எதிர்த்து நிற்கிறது எனக்கு பலன் தான். மனத்தாழ்மையை தாங்கண்டவர். எனக்கு கர்த்தர் அந்த சொன்னார், அவன் என்ன சொன்னாலும் உனக்கு என்ன, உனக்கு அந்த கம்பெனி நான் தான் கொடுத்துருக்கேன். அவன் எப்படி போகிறான், நீ அதை சகித்துக்கொடு. என்னை கர்த்தர் நான் சகிக்க தாங்க பலனை தாங்க. ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும், நம்மளுக்கு விரோதமாய் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்கள் சத்துருக்களை, உங்களை சபிக்கிறவர்களை, உங்களுக்கு பகைக்கிறவர்களுக்கு நம்மளுக்கு முடியவில்லை. ஏன்னா கிறிஸ்தவம் வந்து இதில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு நானே அது பயங்கர வீக்காக கர்த்தர் இப்போ தான் ஒரு பலனை கொடுத்துருக்கிறார். அதுக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சத்துருக்களை சிநேகிக்க ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறது ஒரு பலன். நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காக. நம்ம வீட்டில் நம்மளை துன்பப்படுத்துற யாரா இருப்போம்? நம்ம சகோதரர் தான். அவங்க ரட்சிக்கப்படணும் தான் கர்த்தர் விரும்புறாரு. அந்த காரியத்தில் நிமித்தம் நம்ம அவங்களை எதிர்த்து பேசிட்டோம் அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. சரியா? நம்ம குடும்பத்துல நம்மளோட சகோதரி இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்க எதிர்த்து பேசி எந்த சொல்றீங்க? கர்த்தர் உங்க மூலமா அவங்க மீது அன்பு இதோட கசந்து கொள்றாங்க. அவங்கள்ட்ட வீட்டுல கசந்து கொள்றாங்களா, உங்க ஹஸ்பண்ட் கசந்து கொள்றாங்களா, உங்க பிள்ளைங்க கசந்து கொள்றாங்களா, இங்க வரது நிமித்தம், இது நிமித்தம் தான் நடக்கும். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் அந்த பகைக்கப்படுகிற நிமித்தம் அவங்க என்ன பண்ணணும்? அன்பு காட்டணும். அவங்க நம்ம மேல என்ன செய்றாங்க? நம்ம மேல கசந்து கொண்டாங்கன்னா அவங்க அன்பு காட்டணும். நம்ம மேல பொறாம கொண்டாங்களா, அவங்க மேல இறக்கம் காட்டணும். ஆண்டவரே இவங்க ரட்சிங்க சுவாமி, எங்களை எப்படியாவது காப்பாற்றாண்டவர், எங்களுக்கு அந்த சுபாவத்தை தாரும். உம்முடைய சுபாவத்தை எங்களுக்கு தாரும். ஒவ்வொருவருக்கும் கத்த அந்த சுபாவத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு அன்பு நிறைந்த தேவன். ஆவியின் கனிகளினாலே ஒரு பலனை இப்போ இந்த நேரத்தில் ஊற்றுறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் இதே வேலையில் ஒவ்வொருவர் மீதும் ஆவியின் கனிகள், ஆவியின் மரங்கள் ஒவ்வொருவர் மீதும் கத்த கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேலையை ஒவ்வொருவரையும் தொட்டு அன்புள்ளவளாய் மாற்றப்படுகிறார். தாழ்மை நிறைந்தவளாய் மாற்றப்படுகிறார். கிருபை நிறைந்தவளாய் மாற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மீதும் இயேசு கரங்களை வைத்துக் கொண்டு தான் இருக்கிறார். ஒவ்வொருவர் மீதும் இயேசுவே இந்த சுபா எனக்கு போட்டாண்டவரே, இந்த கோப சுபா எனக்கு போட்டும், இந்த கோபத்துக்கு மேல எனக்கு தாழ்மையை தாங்க, இந்த கோபத்துக்கு மேல எனக்கு கட்டாய மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த எனக்கு அன்பை தாங்க.
எத்தனை பேருக்கு நான் ஆசீர்வாதம் இருப்பேன், எனக்கு அன்பை தாங்க சுவாமி, என் வீட்டாருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஒவ்வொருத்தரும் கர்த்தர் அந்த பிசாசை நீங்கள் எப்படிலாம் ஜெயிக்கணும்? ஒவ்வொரு பிசாசை எப்படி ஜெயிக்கணும்? எப்படி ஜெயிக்கணும்? தாழ்மையினால, அன்பினால, ஆவியின் கனிகளினால, இயேசுவின் சுபாவத்தினால. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கண்டவரை, ஒவ்வொரு சுபாவத்தை எனக்கு தாங்கண்டவரை. அண்ணன் சொன்னாங்க குஷ்டரோகியை பற்றி சொன்னாங்க. அந்த குஷ்டரோகி நம்ம வீட்டில் ஒரு சின்ன காரியங்கள் நடந்தால் அந்த இடத்துல நமக்கு அன்பு இருக்காது. நம்ம மேலே நம்ம கிறிஸ்தவம் பிள்ளைமான அது நீ இயேசுவை தேடி தேடி போகிறேன் பார்த்து எத்த அப்பாவான வைக்கணுங்க. எங்கள் அப்பா வந்து நான் இந்த நிறைய 3-4 பேர் வச்சுருந்தேன், ஒரு பையன் முடிச்சுருந்தேன். அதான் எங்கள் அப்பா வந்து ஹிந்து ஃபேமிலி, சரியா? நான் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஹிந்து தான். எங்கள் அம்மா இறக்கும்போது எங்கள் அக்கா எங்கள் கூட இருந்தாங்க. அதனால் என்னென்னா எங்கள் அம்மாவை அடக்கம் பண்ணுறதுக்கு ஹிந்து முறைப்படி அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ எங்கள் அப்பா என் கூட தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக வீடியோ எடுப்பாங்க, டிவி பார்க்கணும்பாங்க, கொடுமையாக இருக்கும். அவங்கள வச்சு நான் வீட்டில் வச்சு செய்கிறதுக்குள்ள அவங்களுக்கு நாள் நடக்காமல் போயிட்டு அப்போ என் வீட்டில் தான் கொண்டு வச்சுருவேன். அவங்களுக்கு நான் இயேசு பற்றி சொல்லுவேன், அந்த இயேசு ஏற்றுக்கொண்டுவா அப்படின்னு. அவர் கேட்கவே மாட்டார். ஆனால் ஒரு அன்பாக நான் கேட்பேன். ஒவ்வொரு வாட்டி அவங்க சகோதரெல்லாம் நம்ம வீட்டுக்கு சோகம் வந்துருக்காங்க. இதில் நம்ம அந்தோணி சாமியெல்லாம் கெட்டி பிடிச்சி கொண்டுட்டு இருப்பார். அந்தளவுக்கு அவர் அன்பும் ஸ்நேகமாக இருப்பாங்க. அந்த அன்பை காட்டும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மனதிறங்கினார். கற்றுக்கிறதுனா அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். கலையிலேயே ஞானஸ்தானம் கொடுத்து நம்ம இல்லை கிறிஸ்டின் அப்படி தான். ஆனால் அவர் வரும்போது எனக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்கும். என் மனைவி அவங்க வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வேலைக்கு போயிடுவேன், அவங்களுக்கு கால் நடக்க முடியாது. அவங்க 1000 ட்ரெஸ் வந்து ரொம்ப கஷ்டம் என் மனைவினா. நான் உண்மையிலேயே என் மனைவி கற்றுக் கொடுத்த எனக்கு பெரிய திருவேன் தலைமையா. அந்த அன்பு வந்து அவங்கள வந்து அப்படியே மாற்றும். அவங்க கூட தான் நான் சொன்னேன், அம்மா பார்த்துக்கணும் பார்த்து செய்யுமா இதெல்லாம் சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி நான் வந்துடுறேன். ஆனால் என் மனைவியை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக அந்த அன்பு அவங்களை மாற்றும். அலையா ஒவ்வொருவரும் சும்மா அந்த அசுத்தப்படல நம்மளுடைய சகோதரர் அந்த அன்புனால தான் அவங்கள இழுத்துக்கொள்ள முடியும். எப்படி? ஹல்லேலூயா. அந்த அன்பினால தான் மற்றவர்களை நம்ம ஆதாயம் பண்ணிக்கொள்ள முடியும். எந்த வகையிலும் ஆதாயம் பண்ணிக்கொள்ளவே முடியாது. நம்ம வீட்டுக்காரர் நம்ம ஆதாயம் பண்ணணும். நான் மட்டும்தான் வரேன், என் வீட்டுக்காரர் வரல, நான் மட்டும்தான் வரேன், என் பிள்ளை வரல அப்படின்னா பிள்ளைகிட்ட நீ உருப்படவே மாட்டேன் அப்படின்னா அவன் நினைச்சுக்கணும்டா, முதல்ல நீ உருப்பட மாட்டேன், நீ அங்கே போதுன்னு பாட்டு அப்படின்னு சொல்லுவான். சரியா? நம்ம அவன்கிட்ட அவனை அவனுக்காக நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, உன்னை பெருக பண்ணுவார், நீ என்ன பண்ணாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருமா. எதை செஞ்சாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ செஞ்சா அது சரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் பண்ணுறேன். நான் இப்போ நிறைய பேர் தான் சொல்லுவேன், ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே நான் ஜெபம் பண்ணுறேன். உங்களுக்காண்டி நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்காண்டி ஏன் ஏசப்பட்ட நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் அது 2வது காரியம். நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்த ஒரு வார்த்தை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அநேகர் என் சொன்ன என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் அந்த மாதிரி சொல்லுவேன், இந்த மாதிரி அவங்க கஷ்டம்னு என்ன சொல்லுவாங்க. நான் வந்து நான் ஜெபம் பண்ணுறேன், நான் உங்களுக்காண்டி என் குடும்ப ஜெபத்தில் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், அப்போ நான் உங்களுக்கு குணமாயிருங்க, உங்களுக்கு சுகமாயிருங்க அப்படிங்கும்போது அவங்க இன்னும் அதிகமாக சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிக்கோங்க, உங்கள் கடவுள்கிட்ட இதெல்லாம் வேண்டிக்கோங்க, எங்களுக்கு குணமாட்டு. அவங்கள வேண்ட சொல்கிறது இருக்காது, முதல்ல நம்ம ஜெபம் பண்ணணும் அவங்களுக்கு. சரியா? இந்த விஷயங்கள் இதெல்லாம் நான் இந்துலேருந்து வந்ததுனால மற்றவங்க எப்படி இருப்பாங்கிறது எனக்கு கர்த்தர் திரும்பினாலும் தெரியும். உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். நம்ம சகோதரன் என்ன செய்வானா, அவன் ஜெபம் பண்ண மாட்டான், அவன் ஜெபம் பண்ணி அவன் கொண்டு அடிக்கிறான். கல்வியே முதல்ல நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த பிள்ளைகளுக்காக, நம்ம கணவனுக்காக, நம்மளுடைய துணைவியருக்காக, நம்மளுடைய குழந்தைகளுக்காக, நம்ம பக்கத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி எல்லாருக்காகவும் யார் ஜெபம் பண்ணணும்? அந்த பொறுப்பு யாருது? அந்த பிசாசிலிருந்து நம்ம அவனை ஜெயித்து கொண்டு வரணும். ஹல்லேலூயா. 2வது இப்போ தான் 2வது வந்திருக்கேன். 3வது டக்குனு முடிச்சோம், 2 சீக்கிரம் முடிச்சோம். சரியா? 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஹல்லேலூயா. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு அநேக பலவீனங்கள் வரும், அநேக சுகவீனங்கள் வரும். இந்த சுகவீனங்கள் பலவீனங்கள் எதற்கு வருகிறது? ஹல்லேலூயா. அது கேட்டோம். நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. இந்த சுகவீனங்கள் பலவீனங்கள் எதுக்கு வருது? ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க 1 கொரிந்தியர் 7வது வசனம் அந்த 12:7 வாசிங்க. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பலவீனம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, நம் கர்த்தரை சார்ந்து கொள்ள. ஹல்லேலூயா.
ஒரு பலவீனம் நம்மளுக்கு வருது அப்படின்னா நம்ம வெளியில் எங்கேயும் தேடி யார்கிட்டையுமே போகக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பலவீனம் வந்தால் 3 நாள் தான். ஹல்லேலூயா. அதுக்கு மேலே அதுக்கு வழியே கிடையாது. சரியா? அது வந்து உலக பிராரமான ஒரு வழி. நானும் வச்சுருக்கேன். நான் ஒரு வாட்டி எனக்கு இந்த சைடில் வலி, சரியான வலி, எனக்குன்னா உயிர் போகுது. நான் எனக்கு காப்பாற்று சாமி, நான் உடனே எப்பவுமே ஆஸ்பத்திரிக்கு கற்றுறேன். நம்ம இந்து வந்ததுனால உடனே ஆஸ்பத்திரிக்கு போட்டேன். எல்லாரும் எடுத்த உடனே ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் உருப்படவே மாட்டாங்க. கற்றுக்கு யோத்திரம். அது வந்து அவன் பாட்டில் 78 ஸ்கேன். அவன் நிறைய பேர் நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க. அவன் டாக்டர்கிட்ட போகணும்னு நினைச்சிருந்தோம்னா முதல்ல அவனுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. முந்தி நாங்கள் சின்ன பிள்ளைல இருக்கும்போது ஒரு டாக்டர்கிட்ட போய் உட்காந்து வச்சுக்கோங்களேன். அவன் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன நம்ம போய் கையை கொடுத்தோடனே அவங்க சொல்லிடுவாங்க, உங்களுக்கு மண்ணடிக்கிற போது இருக்கப்பா, உங்களுக்கு காசு வருதப்பா, தொண்டை காப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உனக்கு நீ என்ன செய்யுது? எப்படி உனக்கு என்ன செய்யுது? அது எனக்கு தெரிஞ்ச நான் வாட்டையே வரேன். எனக்கு வயிற்று வலி, அவன் நெருப்பில் வச்சுட்டுப்பான். இது ஒவ்வொருத்தரும் ஸ்கேன் எம்ஆர்ஐ எதுக்கு எடுத்தாலும் படுத்து போட்டுதாங்க. படுத்து போட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துதாங்க. உடனே ஒரு ஸ்கேன். அதுல எவன்டையுமே போவாதீங்க. கத்தோடைய பலவீனத்திலே அவருடைய பலன், அவருடைய செட்டிக்குள்ள நம்மளுக்கு ஒரு பலன் வருதா, அண்டவரே என்னை காப்பாற்று சாமி, உண்மை நான் சார்ந்திருக்கேன் அண்டவரே, நான் உண்மை ஒரு அதாவது 3 நாள் கழிச்சு தான் டக்குனு போய் ஆஸ்பத்திரிக்கு அதுக்காண்டி எவ்வளோ படுத்துறாங்க, அவங்க படுத்துறீங்க. அண்ணன் சொன்னாரு படுத்துறதுனா கத்தரை காப்பாற்றுறாங்க. பலம் அதாவது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பலவீனம் என்ன கண்டிஷன்ல இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பலவீனம் சின்ன சின்ன காரியத்துக்கு போகாதீங்க. இன்னொன்று பலவீனம் வந்துச்சு அப்படின்னா ஒன்னே செய்யுங்க, தேவ சமூகத்தில் போய் முட்டி போட்டு ஆண்டவரே எனக்கு ஏதாவது குறை இருந்தா நீங்க எனக்கு ஏதாவது தெரியப்படுத்துகிறீங்களா, இந்த குறையின் நிமித்தம், இந்த பாடுகள் நிமித்தம், இந்த உபத்திரத்தின் நிமித்தம் நீங்க எனக்கு ஏதாவது தெரியப்படுத்துறீங்களா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரு, அந்த பாவத்தை மன்னிச்சு போட்டு அந்த பலவீனம் பாவத்தினால வந்துருச்சுன்னா, கர்த்தருடைய சோதனையினால வந்துருச்சுன்னா, இந்த சோதனையை தாங்கத்தக்க ஒரு பலனை கொடுப்பாரு. அந்த சரீரத்துல ஒரு பலனை கொடுத்து உங்களை ஹல்லேலூயா உங்களை விடுவிக்க வல்லதா இருக்கிறார். எப்பனாலும் சரி உனக்கு எப்பவுமே சோர்ந்து போகாதீங்க. உடம்பு சரியில்லைன்னா நேரே போய் ஆண்டவரே நான் ஏதாவது என் பிள்ளைகிட்ட நான் சொல்லுவேன். என் பிள்ளைகிட்ட சின்ன பிள்ளை என் பாப்பா குட்டி பாப்பா வந்து 5 படிக்கிறான், பெரிய பாப்பா வந்து 8 படிக்கிறான். அவங்க 2 பேர்ட்டையும் நான் சொல்றது, அப்பா என்னை நம்பாத, நான் ஒரு காசு காமினேன் ஏசப்பா நம்புவேன். அப்போ தான் என் பிள்ளைங்களுக்கு நான் முதல்ல சொல்லி வளர்த்ததுலாம் ஏசப்பா தான் சொல்லி வளர்த்துருக்கேன். நான் 2 ஃபேமிலியில் வந்திருக்கேன். என் சின்ன பெரிய பிள்ளை வந்து 4 வாட்டி பைபிள் முடிச்சிட்டான். புதிய முழு பைபிளையும் 4 வாட்டி முடிச்சிட்டான். சின்ன பிள்ளை 5 படிக்கிறான், 1 வாட்டி படிச்சு முடிச்சிட்டான். படிச்சு காலையில் 2 அதிகாரம் சாயந்தரம் அடிக்கிறாங்கன்னா தோத்துறான். கத்தர் தான் நீ காப்பாற்ற, நீ படிக்காமல் போகும். ஆனால் கத்தர் புரியுமையினால என் பிள்ளைங்க எல்லாத்துலேயும் முடிச்சிட்டான். எல்லாவற்றையும் கத்தரை என் பிள்ளைகளை வச்சுக்கிறார். வேதத்தை நீ கையில் எடுத்தீங்கன்னா எல்லாவற்றையும் போய் தேவசமுத்திரம் கத்தவை எனக்கு என்ன சொல்கிறீங்க, இந்த வார்த்தையினால என்னை தேற்றுக்காண்டவரேன், எனக்கு சொல்லுங்கப்பா, நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன செஞ்சுருக்கேன் எனக்கு காமிங்க, எனக்கு அதை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. கத்தர் காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட பலவீனத்தை அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி பலவீனம் இருக்குது, ஏதாவது நான் தப்பு பண்ணி தான் நான் மன்னிச்சிருங்க சுவாமின்னு சொல்லும்போது கத்தர் அதை மன்னித்து உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. 3ஆவதாக அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லை பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட உங்கள் மீது ஒரு வல்லமை, ஒரு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ஒவ்வொருவரும் கேட்கணும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என் உள்ளத்துல வாங்க சுவாமி, நான் இதுவரைக்கும் ஆசீர்வாதம் போதும், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய், இந்த கத்தாவை என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய், என் ஊருக்கு ஆசீர்வாதமாய், என் கத்தாவை மாவட்டத்துக்கு நான் ஆசீர்வாதமாய், என் இந்திய தேசத்துக்கு நான் ஆசீர்வாதமாய், பூமியின் எல்லை பரிந்தும் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஒவ்வொருவரும் கேட்கணும், கத்தாவே எங்களுக்கு ஒரு பலனை தாங்க ஆண்டவரே, ஒரு பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு பலனை தாங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி வருவதை நீங்க தரித்திருங்க, எருசலேமிலே காத்திருங்கள், காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பலன். ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வாங்க சாமி, இதுல வெளியில இருந்து எங்களை ஹைட் பண்ணீங்க, நீங்க இப்ப எனக்குள்ள வாங்க. ஹல்லேலூயா. என்னை நீர் வழி நடத்தும் சுவாமி, என் கரங்களை பிடித்து நீ நடத்தும், என் வாயை பிடித்து நீ பேசும், என் கண்கள் நீ பயன்படுத்தும் ஆண்டவரே. என் சகோதரன் மத்தியிலே, எங்கள் வீட்டுக்கு மத்தியிலே, எங்கள் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் என்னை பயன்படுத்தும். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கிற நான் ஒரு சரியான 5ஆம் கிளாஸ், சரியா, சரியான 5ஆம் கிளாஸ். கர்த்தர் என்னை பயன்படுத்தும் பொழுது என்னை காட்டின 1000 மடங்கு பயன்படுத்தார். ஹல்லேலூயா. இதே உங்க சமூகத்துல கர்த்தர் ஒரு வெறும் விக்கிரகத்தை பேசவும் காணவும் மாட்டாத ஒரு விக்கிரகத்தின் ஜகத்துல தான் நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை பயன்படுத்துகிறவர் உண்மையான தேவன், அன்புள்ள தேவன். அவர் உங்களை தம் பக்கத்துல உட்காரும்படிக்கு சிங்கத்தை எவன் ஜெயங்களாய் எவனோ அவனை என்னோட கூட இருக்கும்படிக்கான அபிஷேகம்.
அவனோடு நான் இருப்பேன், அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன். இதோ இந்த சத்தத்தை கேட்டு கர்த்தாவே ஒரு விசை கதவை திறந்தால் அவனுக்குள் நான் வாசம் பண்ணுவேன், அவன் என்னோட கூட வாசம் பண்ணுவான். ஹல்லேலூயா. எனக்கு பரிசுத்தாவின் பலனை தாங்கட்டு. இந்த புதிய ஆண்டுக்குள்ள போறேன், இந்த புதிய வருடத்துக்குள்ள நான் நுழைகிறேன். ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. இனி நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு நன்மை செய்கிறவனாய், அநேகரை போதிக்கிறவனாய், அநேகருக்கு கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதங்களை மாற்றும். ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கு ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை மாற்றுகிறாரா இருக்கிறார். கதை மாதிரி சொல்லி முடிச்சிட்டேன். பேதுருன்னு ஒரு மனுஷர் இருந்தார். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ரொம்ப அந்த அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் மறுதளிக்கிறவராக இருந்தார். எப்படி மறுதளிக்கிறவராக இருந்தார். அந்த மறுதளிக்கிற பேதுருவை கர்த்தர் கூப்பிட்டாரு. ஆமா, அவனை மனுஷன் நினைக்கிறான், அவனை மாற்றுவேன். மனுஷன் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தை மட்டும் நீங்க வாசிங்களேன். அப்போஸ்தலர் இல்லை மத்தேயு சுவிசேஷம் 26 மத்தேயு 16 18 19 மத்தேயு 16 19 நான் மெசேஜ் தாண்டி கேட்டேன். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோக ராஜ்யத்தின் திருவுகள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டப்பட்டது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பூலோகத்தில் இதெல்லாம் கட்டுவியா? என் பிள்ளையை நான் கட்டுறேன்டவரே, உமக்குள்ளாய் நான் கட்டி என் பிள்ளைகளை வளர்க்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரும் கட்டி ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளையை பிடித்திருக்கிற எல்லா பிசாசுகளையும் கட்ட விழுக்கிறேன், எல்லாவற்றிலும் கட்டுகிறவர்களாய் உங்கள் மேல சபை கொண்டு வரான். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் படி அவன் வந்து என்ன செஞ்சான்னா மறுதலிச்சான். ஹல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது அவன் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுறான். முதல் பிரசங்கத்துல 3000 பேர், இரண்டாவது பிரசங்கத்துல 5000 பேர். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாய் செய்வார், உங்கள் ஒவ்வொருவர் மூலமாய் செய்வார். கண்களை மூலம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மூலமாய் கர்த்தாவே இந்த நாளிலும் கூட இந்த கூடுகைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம், இந்த உபவாச நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மீதும் ஒரு அக்கினி, ஒவ்வொருவர் மீதும் ஒரு பிரசன்னம், ஒவ்வொருவர் மீதும் ஒரு வல்லமை இறங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் கொடுத்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு விசை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து ஆண்டவரே கழுகுகளை போல தன் சட்டையை அடித்துக் கொண்டு எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். ஆண்டவரே நடந்தாலும் என்ன நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே புதிய பலனை எனக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே சோர்ந்து போன வேளையிலே எனக்கு பலன் தாங்கப்பா. எனக்கு பலவீனத்திலே எனக்கு பலன் தாங்க சுவாமி. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய், அநேகரை போதிக்கிறவர்களாய், அநேகரை போஷிக்கிறவர்களாய், அநேகருக்கு சுகம் கொடுக்கிறவர்களாய், அநேகரை விடுவிக்கிறவர்களாய், அநேகருக்கு தரிசனங்களை காண்பிக்கிறவர்களாய் எங்களை மாற்றி ஒவ்வொருவர் மீது ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த வேலையிலே ஒவ்வொருவர் மீது ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறபடி நான் நன்றி சுவாமி. ஒவ்வொருவரை அபிஷேகிப்பீராக. ஆண்டவரே, கொன்றையை வீட்டிலே நடந்தது போல ஆண்டவரே மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவரே, உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஆண்டவரே, உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் கர்த்தாவே வாலிபர்கள் கர்த்தாவே செய்கிற ஊழியக்காரர்கள் மீதும் அந்நாட்டில் அக்கினியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்குவதாக ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சுகம் இல்லாதவர்களுக்கு சுகத்தை கொடுப்பீராக. விடுதலை இல்லாதவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனையோடு வந்திருப்பார்களா, இந்த கடன் பிரச்சனையை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வியாதியோடு வந்திருந்தால் வியாதியை நீக்கி போடும்படிக்காய் அற்புத சுகம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. விடுவிக்கிற வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா சோதனை வேதனைகளிலிருந்தும் இந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படிக்கான ஒரு வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் உமக்குள்ளாய் நீர் ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே உன்னதத்தின் பலனினாலே இந்த பிள்ளைகளை தரிப்பிக்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும். இந்த பிள்ளைகளோடு உடன் பிறந்தவர்கள், இந்த பிள்ளைகளுக்கு அக்கம் பக்கத்தினர், இந்த பிள்ளைகள் சொந்த பந்தங்கள் எல்லோரும் உமது அன்பை, உம்முடைய இரக்கத்தை அவர்கள் நேசிக்கத்தக்கதாக நீர் ஒரு கிருபை இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை கொண்டு அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும். ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அக்னி மதிலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது எல்லைகளை விரிவடைய பண்ணும்படிக்காக நாங்கள்
ஜெபிக்கிறோம். எல்லைகளை விரிவாக்குவீராக. ஹalleluya. நீ கர்த்தாவே வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பெருகட்டும் சுவாமி. அநேக ஆசீர்வாதங்களினாலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வருகிறவர்கள் கண் திறக்கப்பட்டவர்களாய் வெளியிலே செல்வார்களாக. வருகிறவர்கள் சுகம் பெற்றவர்களாய் வெளியிலே செல்வார்களாக. ஆண்டவரே வருகிறவர்கள் சட்டைக்குள் நிலையில் வந்த நீ பாக்கியவதி பாக்கியவானாய் மாறுவார்களாக. அநேக ஆசீர்வாதங்கள் இந்த கர்த்தாவே சபையிலிருந்து கடந்து செல்லும்படிக்காய் அந்த பாத்திரம் நிரம்பி வழியும்படிக்காய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அநேகருக்கு கர்த்தாவே பிரோஜனமாய் மாற்றுவீராக. ஐயாவை அம்மாவை கூட ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆவினால் இன்னும் நிரப்புவீராக. இன்னும் பலப்படுத்தும். இன்னும் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்ப இன்னும் கூட பழைய தம்பு ஆண்டவரை காண்டாமிருகத்துக்கு வந்த பலன் அதை கொடுப்பீரா. ஹalleluya. இழந்து போன ஆசீர்வாதங்களை தாவீது திருப்பிக் கொண்டது போல ஆண்டவர் இழந்து போன பலனை ஆண்டவரை கொடுக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். உன் முதிர் வயதிலும் தள்ளி விடாத தேவன் இந்த பிள்ளைகளை நீர் நடத்தும்படிக்காய் இந்த பிள்ளைகள் மூலமாக அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு வல்லமை, ஒரு அக்கினி, ஒரு பிரசன்னம் அது இறங்குகிறது. நிரப்புவீரா. இறங்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிற சாமி. இந்த பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகளுடைய போதனைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபங்களை கர்த்தாவே வானம் திறக்கப்பட்டு ஆண்டவரே கேட்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இவருடைய தேவைகளை சந்திங்க. இவருடைய கர்த்தாவே உடலைகளை ஆசீர்வதிங்க. உச்சம் தலைமை கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் தெய்வீக சுகம் பலன் இறங்குவதாக. எல்லா கால சூழ்நிலையிலும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து ஒரு அக்கினி மதிலாய் நீர் இருந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். நீரை செய்கிறபடினால நமக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீரே மீதியானவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.